உணவு முறையில் எதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உணவே மருந்து. சித்தர்கள் மட்டும் இல்லை, ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு முறைகள் ஒவ்வொன்றுக்குமே அறிவியல் ரீதியான ஒரு ஆராய்ச்சித்தனமான எல்லா விஷயங்களும் அறிவியல் உண்மைகள் நிறைந்தது தான் நம்மளுடைய உணவு முறைகள். பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வர உணவு முறைகள் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ஆமாம்ல இதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வியக்கக்கூடிய அளவில் நிறைய உண்மைகள், ரகசியங்கள், ஆரோக்கிய நன்மைகளும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு உணவு முறை. இது இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு உங்க உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் குடல் பகுதி, முக்கியமா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எந்தெந்த உணவுகளில் இருக்கு, இதனால என்னென்ன நன்மைகள்ன்றதும் பார்க்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறையில் எதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உணவே மருந்து. சித்தர்கள் மட்டும் இல்லை, ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவு முறைகள் ஒவ்வொன்றுக்குமே அறிவியல் ரீதியான ஒரு ஆராய்ச்சித்தனமான எல்லா விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அறிவியல் உண்மைகள் நிறைந்தது தான் நம்மளுடைய உணவு முறைகள். பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வர உணவு முறைகள் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ஆமாம்ல இதுக்கு தான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வியக்கக்கூடிய அளவில் நிறைய உண்மைகள், ரகசியங்கள், ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு உணவு முறை. இது இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு உங்க உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இது இருக்குங்க. அதாவது இந்த உணவை சாப்பிடாம இருக்கிறதுனால வர்றது தான். அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது. ப்ரோபயோட்டிக்ஸா இப்போ நீங்க கேள்விப்படுவீங்க, என்னடா இந்த வேர்டு சமீப காலமா எல்லாருமே சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, புளித்த உணவுகள், அதுல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ். என்னது குட் பாக்டீரியாவா? பாக்டீரியா நம்ம சாப்பிடலாமா? பாக்டீரியானா ஒரு நுண்ணுயிர் தானே. இதனால நிறைய கோல்டு வருது, காஃப் வருது, லங் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், நிறைய பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இது நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. பெரும்பாலும் இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிலோ அளவுக்கு பாக்டீரியாஸே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம உடல். என்னது இவ்வளோ பாக்டீரியா நம்ம உடல்லையா? ஐயோ இது கிருமியாச்சேன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களுடைய கட் பாக்டீரியாஸ், உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் ஆரோக்கியமாக இருக்கோ, நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் குடல் பகுதியில் வார்ம்ஸ் இருக்கும். அப்போ அதுவும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி அதுதாங்க ஆரோக்கியமாக வாழுது. அதிகமான வார்ம்ஸ் இருந்தால் என்ன ஆகும்னா, குடல் தாண்டி பிளட் ஸ்ட்ரீம், பிளட்லேயும் அது கலக்க ஆரம்பித்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிடுது. ஆனால் இந்த குட் பாக்டீரியாஸ் என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உணவை ஆரோக்கியமாக, அதாவது நம்ம சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்ட பிறகு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சாரங்களை நம்ம உடலுக்கு செலுத்துது. அப்போது அதற்கும் தேவையான உணவு இருக்கணும் இல்லையா? அந்த உயிரினமும் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ கட் பாக்டீரியாஸ்க்கு தேவையான உணவு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம உணவுல இருந்தே தாங்க அதுவும் எடுத்துக்குது. அப்போது குடல் பகுதி, முக்கியமாக லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எந்தெந்த உணவுகளில் இருக்கு, இதனால என்னென்ன நன்மைகள்ன்றதும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. காலைல ஏஞ்சியா பழைய சோறு சாப்பிடு, நீராகாரம் குடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே, இதில் இல்லாத ப்ரோபயோட்டிக்ஸாக வெளியில் போய் நம்ம தேட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பழைய சாதம், சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். வாரம் 2-3 முறையாவது இதை நீங்கள் பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்தில் நம்ம விரேஷன முறைகள் சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது விரேஷன முறைகள் அப்படின்னு சொன்னால் பேதி மருந்து.
ஸோ பேதி மருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அன்றைக்கு என்ன சாப்பிடணும்? நீர்மோர் குடிங்க, மோர் சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். எதற்காகனா அந்த கட் பாக்டீரியாஸ் நமக்கு வெளியேற்றப்பட்டால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த உணவுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம், குடல் ஃபுல்லாக நமக்கு வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் சின்ன 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 புண்கள் மாதிரி இருக்குது. இது எல்லாமே நமக்கு சரி ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகளில் முக்கியமானது இந்த பழைய சாதம். ஸோ இந்த பழைய சோறு நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. மோர் கலந்தோ இல்லை தயிர் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது எதுலங்க அதிகமாக ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். ஸோ இந்த தயிர் சேர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட உடலில் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாகும். அடுத்தது கெஃபீர். ஸோ இதுவுமே தயிர் மாதிரி ரெடி பண்ணக்கூடியதான், திரியாக இருக்கும். ஸோ கெஃபீர் அவ்வளவு நல்லது. தயிரில் எவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் கெஃபீர்லேயும் இருக்குங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக கெட்டியாக செய்யக்கூடிய தயிர் தான் யோகட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு, நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரி. ஸோ யோகட் வீட்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுலேயும் நமக்கு குட் பாக்டீரியாஸ் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா சீஸில் இருக்குது, பன்னீரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு என்னென்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்து இருக்குங்க. இதை தாண்டி காலை உணவாகவே நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸுங்க. இந்த வெஜிடபிள் சாலட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வெஜிடபிள் சாலட் எப்படி நம்ம சாப்பிடலாம்? பொதுவாக நமக்கு என்னென்னா ஆனியனை தயிரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மட்டும்தான் தெரியும். ஸோ ஆனியன் ரைத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பச்சடி வகைகள்னு சொல்லும்போது இந்த காய்கறிகளை தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ப்ரீபயோட்டிக்கும் கிடைக்கும், ப்ரோபயோட்டிக்கும் கிடைக்கும். ஆமாம், இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த உணவுகள். இப்போ பாக்டீரியாஸ்க்கு தேவையான உணவு நம்ம உணவுலேருந்து எடுத்துக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் இந்த பாக்டீரியாஸ்க்கு உணவாக இருக்கக்கூடியது தான் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிற ஃபைபர் கண்டென்ட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். அப்போது வெஜிடபிள்ஸில் இது நிறையவே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லியுமே கொஞ்சம் கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், வெங்காயம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை தயிரில் சேர்த்து நீங்கள் பச்சடி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஸோ இதில் இந்த பச்சடி வகை இதோட ரகசியமே என்னென்னா ப்ரீபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்கும் நிறைந்திருக்கக்கூடியது தான். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுக்க உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் வகைகள், உப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஊறுகாய் வகைகள், சோயாவிலேருந்து செய்யக்கூடிய டேம்ஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உணவு. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். டாக்டர், நீங்கள் புளித்த உணவுன்னு சொன்னீங்களே, இதில் இப்போ புளித்த உணவுனா இட்லி, தோசை மாவுலாம் புளிச்சு தானே இருக்குது. அது எடுத்துக்கிறாலும் நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். குறைந்த அளவு நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா இந்த தயிர்லலாம் பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ், குட் பாக்டீரியாஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம அது குக் பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு அதில் பாதி அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ குட் பாக்டீரியாஸ். ஆனால் இதுவுமே நம்ம உடலுக்கு நல்லது தான். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த உணவுகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது? முக்கியமாக கேன்சர் செல்கள் உடலில் வளராமல் தடுக்குதுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு கேன்சர், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே கேன்சர் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கின்ல எனக்கு வந்துருச்சுங்க, பிளட்டில் வந்துருச்சு, போன் மேரோவில் வந்துருச்சு. ஸோ இந்த கேன்சர் செல்கள் வளராமல் தடுப்பதற்கு ப்ரோபயோட்டிக் உணவு முக்கியம். எவ்வளோ பேர் பைல்ஸ் ஃபிஸ்டுலாவோட நம்ம சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் வெளியில் சொல்கிறதும் கிடையாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்கிறது கிடையாது. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹெல்த்தியாக இருக்கணும், ஸோ ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸ் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கேன்சர் வராமலோ இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா வராமலோ தடுக்கக்கூடியது. ஸோ நம்ம உடலை மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் நீங்கள் எடுக்க உங்களுடைய உடல் எடையும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரோபயோட்டிக்ஸ் என்னென்ன உணவுகளில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். தாராளமாக இதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.